உலக தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். நான் இலங்கையிலிருந்து மகேஸ்வரன் தீபன். ஒருவர் 69 வயதைச் சேர்ந்த ஒருவர் என்னுடைய வீடியோவை பார்த்து அதிலே கமெண்ட் பண்ணியிருந்தார். மிகவும் சந்தோஷமாக இருந்தது. என்னுடைய வீடியோவை ஒரு வயது முதிர்ந்தவர் கூட பார்த்து கொண்டிருக்கிறார். அவருக்கு அது சந்தோஷத்தை அளிக்கின்றது. நான் என்னிடம் பல கேள்விகளை எழுப்பி கொண்டிருக்கின்றார்கள். காரணம் என்னவென்றால், அதாவது நீங்கள் போடுகின்ற வீடியோக்களில் அந்த விளக்கம் இல்லை, இந்த விளக்கம் இல்லை, அதை இந்த கார்ட்ஸ், இந்த ஸ்கேல்ஸ் அதை பற்றி படிப்பீங்கன்னு சொல்லி எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சது மனுஷன்தான். இசையை உருவாக்குனது தெய்வம். இசைக்கென்ற ஒரு தெய்வம் இருக்குது. நாங்கள் வழிபடுறோம், நாங்கள் அப்படி இருக்குது. அது எல்லாரையும் நான் சொல்லல. நான் இந்துக்களாக இருக்கிறால எங்களுக்கு ஒரு தெய்வம் இருக்குது. அதான் எங்களுக்கு அந்த அறிவு எங்களுக்கு தந்தால் நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். என்ன விஷயம்டா, ஒரு இசை என்ற ஒரு விஷயத்தை, ஒரு சில நோட்டேஷன்ஸ் என்ற விஷயத்தை, இல்லாட்டி ஸ்கேல் என்ற விஷயத்தை, ராகம் என்ற விஷயம் எல்லாம் நம்ம கண்டுபிடிச்சது. அது இருக்குது இசையில் ஆல்ரெடி. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, கீழ்மட்டத்தில் இந்த போகிற ஆக்கள்கிட்ட கோட்ஸ், ஸ்கேல்ஸ், ராகம் என்ன, தாளம் என்ன, இப்படியெல்லாம் போட்டு குழப்பக்கூடாது. நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் நல்லா யோசிக்கணும். உண்மையிலே இந்த உலகத்தில் கற்றவர்கள், அதாவது இந்த கீபோர்டில் லெஜண்ட், நல்ல வாசிக்கக்கூடிய கெட்டிக்காரர்கள் அதிகம் இருக்கிறாங்க. ஒன்றும் தெரியாதவர்கள் தான் இருக்காங்க. ஸோ அவங்க தெரியாதவர்கள் தெரிஞ்சு கொள்ளணும். உதாரணத்துக்கு 90% ஆக்களுக்கு தெரியாமல் தான் இருக்கும். 10% ஆக்கள் தான் ஓரளவு வாசிப்பாங்க. அதுலேயும் ஒரு 5%, 2% ஆக்கள் தான் லிடிய நாதஸ்வரம் போல் வாசிப்பாங்க. நம்ம அந்த ரேஞ்சுக்கு போகிறோன்னு சொன்னால் அது எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்குமா, அந்த அனுபவம் கிடைக்குமா, அதுக்குரிய கல்வி கிடைக்குமா? இல்லை. அதே நேரம் கிளாஸுக்கு போய் நல்லா படித்தாக்கள் நல்லா வாசிப்பாங்க, ஆனால் ஹியரிங் பவர் தெரியாது. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு வாய்ப்பாட்ட ஒரு கிளாஸுக்கு, ஒரு வோக்கல் கிளாஸுக்கு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு உடனடியாக அந்த டீச்சர் படிப்பிக்கிறேன்னு சொன்னால் நொட்டேஷன், அதாவது இந்த சுருதியை தான் படிப்பாங்க. இப்போ நான் வாசிக்கிற பாடல்கள் இந்த பேசிக்காக இருக்கிறது, நான் அந்த பிள்ளைகளை விட்டு வாசிக்கிறதான காரணம் என்னென்னு சொன்னால், ஒன்று டைம் இல்லை, ரெண்டாவது விஷயம் நான் லைவாக என்ன நடக்குன்றத காட்டுறேன். அப்போ அதை வச்சு உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும்ன்றது அதுக்குரிய காரணம். நான் உண்மையாக கீபோர்ட் கிளாஸுக்கு ஆரம்பத்தில் போகவே இல்லை. ஹியரிங் பவர் தானாக தான் வந்துச்சு. அதை வச்சு கொண்டு தான் நான் வாசித்தேன், அதை வச்சு கொண்டு இசையமைச்சேன். பாடல்களை பிரபலியமாயிருக்கு. அப்படி இருக்குது, உண்மையாக இருக்குது. நான் அதுகளை சொல்ல வரல. என்னுடைய நோக்கம் இசையமைப்பாளர். நான் 100 பாடலுக்கு மேலே இசையமைச்சிருக்கிறேன். ஸோ அந்த விஷயத்தை உங்களுக்கு நேரடியாக கொண்டு நான் போடுறேன். 2 பாட்டு பியூ ஆகாது, ஏன்னா தெரியாது உங்களுக்கு, அது நேம் தெரியாது. ஸோ என்னுடைய நோக்கம் என்னென்னு சொன்னால், நான் என்னால் முடிஞ்ச அளவில் கீழ்மட்டத்தில் இருக்கிறவர்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்லி கொடுக்குறேன். இந்த வீடியோவை பார்க்குறேன்னு சில பேர் பொறாமப்படுறாங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் நிறைய பேர் நன்றி சொல்கிறாங்க. ஸோ இதுலேருந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஒரு டைட்டில்ன்றது உங்கள் எல்லாரையும் நான் கண்டக்ட் பண்ணுறதுக்கான ஒரு வழி. அந்த டைட்டிலில் போடுறேன்னு சொன்னால் அது சார்ந்த விடையும் இருக்கும். அதை விட வேறு சில விஷயங்களை நான் பின்னுக்கு சொல்லியிருப்பேன். நீங்கள் அதை போய் பார்க்கணுமே தவிர இருக்கிற வீடியோவில் குறைய காணாதுங்க. பல பேரிடம் நல்லா சொல்கிறாங்க, உண்மையே நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, பிரயோஜனமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு புது விஷயத்தை கண்டுபிடிக்கிற மாதிரி. ஒரு கீபோர்டு வாசிகள் என்ன தடரிக்கன்னு சொன்னால், அந்த கீபோர்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது. கீபோர்டுனா என்ன, கருப்பு கட்டண, வெள்ளை கட்டண எல்லாம் உண்டு தான். அது அடையாளப்படுத்துறதுக்காக வைக்கப்பட்டிருக்குது. ஸோ அது நோட்டுக்கு சி என்ற ச அந்த விஷயங்கள் எல்லாம் அதுக்குள்ளே தான் அது வரும். இந்த வீடியோ பார்க்குற நேரம் அந்த விளக்கங்கள் தானே வரும். ஒரு ஆள் சொல்கிறா இந்த கோட் சொல்லலை, இந்த கோட். உங்களுக்கு தெரியுமா, தமிழ் ராகங்கள் இது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நரம்பு கரவியில் ஒரே நேரத்தில் 2-3 நோட்ஸ் எப்படி வாசிக்கிறேன். ஹார்மோனியத்தில் கொஞ்சம் வாசிக்கலாம்னு சொல்லுங்கள். மற்ற இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் எப்படி வாசிக்கிற கோட்ஸ். வஞ்சி மகள் வாய் திறந்து சொன்ன மொழியோ, புள்ளிமயில் புன்னகையில் என்ன மயக்கம், அள்ளி அள்ளி கொண்டு செல்ல என்ன தயக்கம், புள்ளிமயில் புன்னகையில் என்ன மயக்கம், அள்ளி அள்ளி கொண்டு செல்ல என்ன தயக்கம், வண்ணக்கிளி சொன்ன மொழி என்ன மொழியோ, வஞ்சி மகள் வாய் திறந்து சொன்ன மொழியோ. இந்த பாட்டில் அப்படி தான் இருக்கணும் இல்லை, நல்லா இருக்குன்னு சொன்னால் அதை நம்மளும் சிலதை மோடிஃபை பண்ணி படிக்கலாம். சரி, இந்த பாட்டை நம்ம கீபோர்டு வியூவில் பார்ப்போம். இது ஒரு நல்ல ராக, நல்ல ஒரு என்ன சொல்கிறேன், நல்ல ஒரு எனர்ஜிக்கான, நல்ல ஒரு மெலோடியான சாங். இதை நம்ம வாசிக்கிற நேரம் நமக்கு ஒரு நாலேஜ் வரும். இப்போ இந்த பாட்டை நான் கேட்டுத்தேன். அது எஃப்ன்ற நோட்டில் ஆரம்பிக்குது. நான் நிறைய விஷயங்களை சொல்லலை, எஃப்ன்ற நோட்டில் அந்த பாட்டு ஆரம்பிக்குது. சரி, அதை நம்ம பார்ப்போம் பியானோ வியூக்குள்ளே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏற்கனவே வந்துட்டீங்க, பட் நான் டீட்டெயிலாக உங்களுக்கு அதை விளங்கப்படுத்துகிறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு பிடிக்கும், ஏதாவது நான் போடுறது, வாசிக்கிறது, எப்படி வாசிக்கிறேன், நோட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறேன், இதெல்லாம் சொல்லித்தரல ஆரம்பத்தில். அதெல்லாம் நான் இதில் நான் லைவாக காட்டுறேன். சரி, வாங்க பியானோ வியூக்குள்ளே போவோம். இந்த பாட்டு சரியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் எஃப் மேஜர்ன்ற கோட்டில் வருது. இந்த கோட் அப்படி வருதுன்னு சொல்லி எல்லாருமே கேட்குறது முதலாவது அந்த பாட்டை வாசிக்கணும். அந்த பாட்டில் என்னென்ன நோட் வருதோ, கோட்ஸுக்குள்ளே என்ன 3 நோட்ஸ் இல்லாட்டி 4 நோட்ஸ் இருக்குது.
அந்த நோட்ஸ் எல்லாம் உண்டா சேர்ந்து ஒலிக்கிற நேரம் தான் கோட்ஸ் வருது. அப்போ கோட்ஸுக்கு நம்ம கண்டுபிடிக்கிறோன்னு சொன்னால் கோட்டுக்கு முதல் பாட்டை வாசிக்கணும். அப்போ அந்த பாட்டை நான் கேட்குற நேரம் உங்களுக்கு நான் ப்ளே பண்ணுறேன். அந்த பாட்டை கொஞ்சம் கேளுங்க. ஃபுல்லாக கேட்க முடியாது, காப்பிரைட் பிரச்சனை. இல்லாட்டிபடியாக போட்டு விளங்கப்படுத்தலாம், பாட்டை போட்டு விளங்கப்படுத்த முடியாது. அதுக்கு தான் பாட்டை படித்து காட்டணும். வண்ணக்கிளி சொன்ன மொழி என்ன மொழியோ, வஞ்சி மகள் வாய் திறந்து சொல்ல மொழியோ. ஸோ இதான் அந்த முன்னுக்கு வர ஹம்மி. அதுக்கு 2 கோட்ஸ் வருது. ஒன்று வந்து எஃப் மேஜர், அடுத்தது ஜி மைனர். ஸோ இந்த 2 கோடில் மெயினான கோடாக வரும். இந்த பாடலாம் சாஃப்டான பாட்டு, ஈஸியாக வாசிக்கலாம். இங்கே பாருங்கள், அதுக்கு நம்ம வாசிக்கிறதுக்கு இந்த நோட் வந்து முதலாவது நோட்டை வாசிக்கணும். அதுக்கு பிறகு நம்ம அடுத்த கட்டம் யோசிக்கணும். உங்களுக்கு தெரியும், நாங்கள் பயிற்சியெல்லாம் அப்படி தான் இருக்கும். அதுக்கு முதலாவது பாருங்கள், வண்ணக்களி மொழி சொன்ன நான் வாசிக்கல 2 மெதட் இருக்கு பாருங்க. நான் வாசி இதான் டீட்டெயிலான மெதட். வண்ணக்கிளி மொழி என்ன மொழியோ பாருங்க, மொழியோ அந்த இடத்த ஒரு கோட் வருது. அப்போ அந்த ஓன்ற இடத்த வருதுண்டா முடிகிற நோட் இது, அதை சூஸ் பண்ணி வரக்கூடிய ஒரு கோட் தான் இது. ஸோ அந்த நோட் எங்கே க்ரோஷ் ஆகுதோ அந்த கோடோட நோடோட சேர்ந்த சுரங்கள் கூட்டாக ஒலிக்கிற நேரம் அந்த கோட்ஸ் உருவாகுது. அதுக்கு தானே உங்களுக்கு தெரியும், மேஜர் மைனர் கோட்னு அடிச்சிங்கன்னா ஏகப்பட்ட வீடியோ இருக்குது. பெரிய லெஜெண்டரி ஆர்டிஸ்டெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் அப்படி விளக்கம் சொல்லியிருக்க மாட்டாங்க. கோட்ஸ் எப்படி பிடிக்கிறேன்டா இப்படி பிடிக்கிற, இந்த கோட்ஸ் இப்படி, இந்த கோட்ஸ் இப்படி, இணையத்தில் அடித்தா ஏகப்பட்ட கோட்ஸ் வருது. அந்த கோட்ஸை எப்படி பயன்படுத்த போகிறீங்க? அந்த கோட்ஸை பயன்படுத்தணும்னு சொன்னால் நீங்கள் கீபோர்ட் வாசிக்கணும். ஒரு இயரிங் பவர் இல்லாமல் கீபோர்ட் வாசித்தா நீங்கள் எந்த அடிப்படையில் உங்களால் கோட்ஸ் வாசிக்க முடியும்? முதல் கீபோர்டை வாய்ச்சி பழங்க. வீடியோஸ் இருக்கின்றதுக்கான ஏகப்பட்ட வீடியோஸ் பார்க்காதீங்க, அதில் அர்த்தம் இல்லை. சரியா? ஒரு மனுஷனால் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் லேர்ன் பண்ண முடியும். அதுக்கு மேலே அங்கே நம்ம தலைக்குள்ள எல்லாத்தையும் கொண்டு வரையில. அது இயல்பாக நீங்கள் சுயமாக நீங்கள் ஹியரிங் பயிற்சி எடுப்பீங்கன்னா அந்த கோட்ஸ் தானாக வரும். எனக்கு அப்படி தான் வந்தது. அப்போ உங்களுக்கு அந்த நோட் வந்து இயரிங் இல்லாமல் இப்படி நீங்கள் கோட்ஸை ஃபைன் பண்ண போகிறீங்க. சும்மா கோட்ஸை ஃபைன் பண்ணலாமா? ஹியரிங் பவர் இல்லாமல் கோட்ஸை ஃபைன் பண்ணவே முடியாது. அதுக்கு தான் இந்த பாட்டுகளை வேறு நோட்லேருந்து நான் அவங்கள வாசிக்க வைக்கணும். அப்போ உங்களுக்கு இயரிங் பவர் உள்ளே வரும். வார நேரம் கோட்ஸ் தானாக வரும். அப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மேஜர் கோட், மைனர் கோட், ஓகே. அதுக்கப்புறம் சஸ்பெண்டட் 4, சஸ்பெண்டட் 2 அதை பழகுங்க. சஸ் கோட். இந்த 3 கோடும் பேசிக்கான கோட்ஸ். இந்த கோடுகள் 3-4 கோட்ஸ். அதுக்கப்புறம் வந்து ஓகன் இருக்கு கோட். சரியா? ஏகப்பட்ட கோடு இருக்கு. இப்போ நீங்கள் எல்லா கோடையும் 7th கோடு இருக்கு. ஸோ எல்லா கோடையும் பாவிக்கணுமெண்ட் அவசியம் இல்லை. மேஜர் மைனர் கோட் தான் பேசிக். அது நல்லா புரிஞ்சுக்கணுங்க. டிம் கோடெல்லாம் இருக்குது தான், அதெல்லாம் நம்ம பாவிக்கணும். சில பாடல்களுக்கு, வெஸ்டர்ன் பாட்டுகளுக்கு சிலது பொருந்தும். ஸோ நமக்கு அது தேவையில்லை. அதிகமான பாடல்களில் யூஸ் பண்ணுறது மேஜர் மைனர் கோட். ஸோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே நீங்கள் ஒரு நல்ல ஒரு மியூசிஷியனாக இருக்கலாம். இதுதான் என்னுடைய வாதம், என்னுடைய கருத்து. சும்மா சில பேர் வந்து யூடியூப்பை பார்த்துட்டு பாருங்கய்யா, வீடியோ ட்ரெண்ட் ஆகி வருதா பாருங்கள், பார்த்துட்டு நல்ல கருத்துக்களை சொல்லுங்கள். என்னுடைய வீடியோஸ் பிகினஸ் அடிமட்டத்தில் இருக்கிற ஆக்களை கொஞ்சம் அப் பண்ணி விடுறது. பிறகு நீங்கள் அதுக்கு பிறகு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக மற்றதை படித்து கொள்வீங்கன்றதா இந்த தோட். அந்த தோட்டுக்கு தான் இந்த வீடியோஸை செய்கிறது. இப்போ இதை பார்க்குற நேரம் வியூ ஆகி எனக்கு என்னோட தொடர்பு கொள்வீங்க. எனக்கு ஒரு நல்ல சான்சஸ் வரும். நான் மியூசிக் பண்ணுறேன். நான் ஸோ பாடல்கள் செய்கிறேன். அதுக்குரிய வாய்ப்புகள் வரும், தொடர்புகள் வரும். ஆனால் இந்த வீடியோஸை போடுறேன். இதில் எந்த பொய்யும் இல்லை, தான் உண்மை. சரியா? நீங்கள் எவ்வளோ பெரிய லெஜெண்டரி ஆர்டிஸ்ட் ஆகலாம், அவங்க உங்களுக்கு சொல்லி தருவாங்களா? இளையராஜா உங்களுக்கு சொல்லி தர மாட்டார். ஏன்? அவருக்கு அதுக்கு டைம் இல்லை. இப்போ இவ்வளவு பாடல் செஞ்சு ஓய்வு படுற கட்டத்திலே அவர் தன்னை உயர்த்தி காட்டி கொண்டிருக்கிறாரு தவிர உங்களுக்கு சொல்லி தருவாரா? இல்லை, அவங்களோட ரூட் அது இல்லை. அதான் சொல்கிறேன். நாங்கள் தான் சொல்லி தரலாம், எங்களை பிள்ளைகள் தான் சொல்லி தரலாம். நீங்கள் நிறைய கீபோர்டை பாசி நல்லா ப்ளே பண்ணுவாங்க, அப்படி செய்வாங்க, இப்படி செய்வாங்க, இப்படி வாசிமா, அது இப்படி பிடிச்சி இப்படி வாசின்னு சொல்கிறார்கள். 100ல் எத்தனை வீதம் மட்டும் பார்த்தீங்கன்னா மிக குறைவு. அதில் ஒரு ஆள் தான் நான். எனக்கு தெரிஞ்சால் நான் சொல்லித்தரேன், மற்ற ஆள் தெரிஞ்ச சொல்லிக் கொடுத்தா, உங்களுக்கு தெரிஞ்ச நீங்கள் சொல்லிக் கொடுத்தா ஏன் பக்கம் கூடாமல் இருந்துடக்கூடா? வீடியோ போகிற நேரம் அழகாக இருந்துடக்கூடும், அசிங்கமாக இருக்கக்கூடா, நமக்கு ஒன்றும் தெரிஞ்சிடக்கூடாது, பல விஷயங்களை மறைக்கிறீங்க. அப்படி இல்லை, இதை ஓப்பன். அதை தான் செய்கிறோன்னு நல்லா ஃபாலோ பண்ணுங்க, பாருங்கள், பயனடைங்க, 4 பேருக்கு சொல்லுங்கள். சரியா? இப்போ பாருங்கள், வண்ணக்கிளி பாருங்க, அதே சுருதியில் இருக்கு. எனக்கு ஒரு பயிற்சியெல்லாம் அது வந்தது. ஓகே. வண்ணக்கிளி சொன்ன மொழி என்ன மொழியோ, வஞ்சி மகள் வாய் திறந்து சொன்ன மொழியோ. அடுத்தது புள்ளிமயில் புன்னகையில் என்ன தயக்கம், அள்ளி அள்ளி கொண்டு செல்ல என்ன தயக்கம். இதில் என்ன டீட்டெயிலாக வாசிப்பீங்க, பட் இயரிங் கவனிப்பாது.
புள்ளிமயில் என்ன மயில் என்ன மயக்கம் அள்ளி அள்ளி கொண்டு செல்ல என்ன தயக்கம் வண்ணக்கிளி சொன்ன மொழி என்ன மொழியோ. இந்த ஒரு டி மைனர்ன்ற கோட் வருது பார்த்தீங்களா? அப்போ எந்த இடத்த என் பண்ணக்குள்ள அந்த வருதுன்னு பாருங்க. இப்போ நான் பாட்டை படித்து அப்படியே கம் பண்ணி வாசிக்கிறேன் பாருங்க. வண்ணக்கிளி சொன்ன மொழி என்ன மொழியோ வஞ்சி மகள் வாய் திறந்து சொன்ன மொழியோ சொன்ன மொழியோ. சி மேஜர்ன்ற கோட் வருது. திரும்ப வாசிக்கிறேன். நானும் உங்களுக்கு முன்னுக்கு தான் வாசிக்கிறேன். வண்ணக்கிளி சொன்ன மொழி என்ன மொழியோ வஞ்சி மகள் வாய் திறந்து சொன்ன மொழியோ. அப்போ இந்த 3 கோட் என்ன? அதாவது எஃப் மேஜர், அடுத்தது எஃப் மேஜர், ஜி மைனர், சி மேஜர், டி மைனர். ஸோ ஒரு 4 கோடு இருக்குது. இந்த 4 கோடுக்குள்ளே இந்த பாட்டை நம்ம கொண்டு வரலாம் வடிவா. ஸோ அதைத்தான் நம்ம செய்கிறோம். இதை விட்டு போட்டு அந்த கோட்ஸை சொல்கிறான், இந்த கோட்ஸ் சொல்கிறான், இந்த ஸ்கேலை நீங்களே கண்டுபிடிக்கலாம் ஐயா. எந்தெந்த நோட்டை டச் பண்ணி போதும் அது ஸ்கேல். அவ்வளோதான் பிரச்சனை. மேஜர் மைனர்ன்ற ஒன்றும் இல்லை. அந்த விரல்களுக்கு இடையில் வர நோட்டு இடைவெளியை மட்டும் கவனிங்க. 1 3 5 1 3 7லாம் பார்க்காது. ஏன்னா அந்த ஸ்கேல் தெரிஞ்சால் தான் அந்த நோட்டை அந்த இடத்த சரியாக உங்களால் ஃபைன் பண்ண முடியும். நான் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா எல்லாரும் நிறைய விளக்கம் சொல்லியிருக்கிறான்னு அதை பற்றி வீடியோ போடுறதில்லை. சரியா? இப்போ சரி, இப்போ அது முடிஞ்சு. புள்ளிமயில் புன்னகையில் என்ன பாரம் புள்ளிமயில் புன்னகையில் என்ன புள்ளிமயில் அது டி மைனர் கோட் வருது. ஏற்கனவே வந்துட்டு அடுத்தது நல்லொரு சரணம் ஒன்று இருக்குல்ல, கவனிங்க. பொட்டு வைத்த வட்ட முகம் என்ன முகமோ பாருங்க. இதில் 2 கோட்ஸ் வேற போகுது. பொட்டு வைத்த வட்ட முகம் என்ன முகமோ அதை உறைந்து சொல்லுவது. அதே கோட்ஸ் தான் திரும்ப வருது பாருங்க. பொட்டு வைத்த வட்ட முகம் என்ன முகமோ அதை உறைந்து திரும்ப வாசிக்கிறோம் பாருங்க. அந்த பாட்டை கொஞ்சம் கவனிக்கிறதுக்காக. பொட்டு வைத்த வட்ட முகம் என்ன முகமோ அதை தொட்டுவிட துடிப்பதிலே என்ன சுகமோ. அப்ப பாருங்க. பொட்டு வைத்த வட்ட முகம் என்ன முகமோ அதை தொட்டுவிட துடிப்பதிலே என்ன சுகமோ. திரும்ப வந்துடும் ரிட்டனுக்கு. அடுத்தது வேறு எப்படின்னு சொன்னா கன்னிமன மாளிகையில். அதுக்கு வாய்ச்சி பார்ப்போம். அடுத்த கோட்ஸ் வேறு வெரி இம்பார்ட்டன்ட் திங்ஸா. இங்கே வரு. அப்படி வருதுண்டா. கன்னிமன மாளிகையில் காவல் நிற்கவா அங்கே காவல் நின்ற மன்னவனை கைப்பிடிக்கவா. அதுக்கு தான் இப்போ எப்படி வர போகுதுன்னு சொன்னா பாருங்க. வாசிக்க போகிறோம். இந்த நோட் வருது, கவனிக்கணும். ஓஃப் நோட், அதில் ஒரு வித்தியாசமான ஸ்கேல் ஒன்று வருது பாருங்க. இதுதான் அந்த விளையாட்டு. கன்னிமயமா அப்போ விளங்க அவங்களுக்கு. அப்போ இந்த கோட்ஸ் எங்கே வருது பாரு. கன்னிமல மாளிகையில் காவல் செய்யவா இல்லை சாரி கன்னிமன மாளிகையில் காவல் செய்யவா அங்கே இதில் இப்பளோன் இருக்கு. கன்னிமன மாளிகையில் காவல் கன்னிமன மாளிகையில் காவல் காவல் செய்யவா அங்கே கன்னிமன மாளிகையில் 2 கோட்ஸ் வருதா, டிஃபரெண்ட் கோட்ஸ். கன்னிமன மாளிகையில் காவல் செய் கன்னிமன மாளிகையில் கன்னிமன மாளிகையில் காவல் செய்யவா அங்கே காவல் நின்ற மன்னவனை கைப்பிடிக்கவா
கிளி சொன்ன மொழி என்ன மொழியோ அச்சி மகள் வாய் திறந்து சொன்ன மொழியோ. இப்போ உங்களுக்கு கட்டாயமாக ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுண்டு. ஸோ இதை பாருங்கள் இந்த நோட்ஸில். அதாவது எனக்கு இதை பாடமாக்கி வச்சுட்டு இருந்து இதை நோட்ஸாக்கில் ரெடி பண்ணி அதை வாய்ச்சி காட்டுறதால நீங்கள் பிளேயிங் உங்களோட கையால் வாசிப்பீங்க, சந்தோஷம் அடைவீங்க. ஆனால் ஒரு பாட்டை காட்டு நீங்கள் வாசிக்கிறேன்னு இருந்தானே அதில் உங்களுக்கு நன்மை இருக்கு. ஸோ இதுக்கு இதை வச்சு தான் எல்லாம் ட்ராமா பண்ணுறாங்க. என்னால் ட்ராமா பண்ண எனக்கு தெரியாது. ஓப்பன் மைண்ட், நான் ஓப்பனாக வாசிக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது இதில் ஏதாவது ஒரு விஷயம் கேட்ச் ஆகும், ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்கும், அதை வச்சு நீங்கள் உங்களோட லைஃப்பில் வின் பண்ணி போகணும். அதுதான் என்னுடைய ஆசை. என்னுடைய வீடியோ கட்டாயம் உங்களுக்கு பிடிக்கும். என்னென்னு சொன்னால் எனக்கு கல்லறி பொல்லறி விழுது. அதாவது ஒரு காய்ச்ச மாமரத்துக்கு தான் கல்லறி பொல்லறி விழு பண்ணுவாங்க. எனக்கு எல்லா பக்கத்தாலையும் அங்கஞ்சண்டு பார்த்தா ஒரு சில கமெண்ட்ஸ் வந்து வித்தியாசமாக வருது. நிறைய பேர் நன்றி சொல்கிறாங்க, நிறைய பேர் வாழ்த்து தெரிவிக்காங்க, ஒரு சிலர் பெரிய கதை கதைக்கிறாங்க. பெரிய கதை கதைக்கிறார்கள் எனக்கு வேணாம், எனக்கு தேவையில்லை. இதில் ஏதாவது ஒரு விஷயம் கிடச்சிருக்கு, ஏதோ ஒரு ஐடியா கிடச்சிருக்கு, ஒரு கோட்ஸ் தெரியாதா ஒரு கோட்ஸ் கிடச்சிருக்கு, அதை விட்டுட்டு அதை பெருசாக எடுக்கக்கூடாது. நோட்ஸை வாசிக்கணும். நோட்ஸை வாசித்தா கோட்ஸ் கிடைக்கும். கோட்ஸிலேருந்து பாட்டு ஸ்கேலில் அதெல்லாம் பெரிய விஷயமாக எடுத்தீங்கன்றா தான் இது வாசிக்கிற கஷ்டம். சிம்பிளாக எடுத்தீங்கன்னா சரியான லேசி. சரியா? இந்த வீடியோவில் இருந்து உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் விருப்பமெண்டா பண்ணுங்க. என்னுடைய கருத்தை தான். உங்களுக்கு விருப்பம் தான் நீங்கள் பண்ணுவீங்க, நான் சொல்லி பண்ண போகிறல. பொருத்தமாக இருக்குமெண்டா பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். நன்றி.